உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பா அப்பா, நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் அல்லது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க போனாரு? அப்பா, மாமா கால் பண்ணலாம். ஹலோ மாமா, நான் ஆண்டாள் பேசுறேன். அப்பா அங்க வந்தாரா? இல்லையா ஆண்டாளே, ஏன் ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அப்பாவோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. அதான் அப்பா உங்களை பார்க்க வந்திருக்காரான்னு கேட்டேன். ஓ அப்படியா, இங்க வரல ஆண்டாளே. நான் பாக்குறேன். சரி. ஹலோ அது ஆண்டாளே. பா, எங்க போன நீ? அம்மா, உன் போனுக்கு என்னாச்சு? புது நம்பரா இருக்கு. அது ஆண்டாளே, நான் சொல்றது கேளு. என்னால ரொம்ப நேரமெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. நான் என்ன பேசுறனோ அதை மட்டும் கேளு. பா, அதா நமக்கு எதிரா அம்புட்டு பேரும் மொத்தமா சேர்ந்துட்டாங்கதா. ஆமாத்தா, உன் புருஷன் அந்த ஆதி பையன், உங்க அப்பத்தா, உங்க அம்மா, உன் தங்கச்சி, அப்புறம் அந்த பாரதியும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு பூரா பேரும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கதா. பா, கம்ப்ளைண்டா? யார் மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? ஏன் மேல தாத்தா? உங்க மேலயா? குழந்தைய கடத்த சொன்ன, உன் புருஷனை கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்லி போட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. அத்தா, அந்த ஆதி பயலும் சங்கரும் சேர்ந்து போலீஸுக்கு ரூபாயை கொடுத்து என்னை எப்படியாவது உள்ள தூக்கி போடணும்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அத்தா பா, அவனுங்க நினைச்சா எல்லாமே நடந்துருமா? உன் கூட நான் இருக்கேன். உண்மை இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதாத்தா. இப்பெல்லாம் சட்டத்தை சாட்சி வச்செல்லாம் முடிவு பண்றது கிடையாது, ரூபாயை வச்சுதான் முடிவு பண்றாங்க. இங்காரு, நான் மட்டும் அவங்க கையில சிக்குன அம்புடுதாத்தா முழுசா சோலி முடிச்சு விட்டுருவாங்க. பா, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுப்பா. நான் நம்ம வக்கீல் கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், சரியா? அதா, நானும் வக்கீல பாக்குறதுக்கு தான் இங்க வந்தேன். அவரு சென்னைக்கு போயிருக்காராமா. நாளைக்கு நைட்டு தான் கிளம்பி வருவாராம். அவர் வர்ற வரைக்கும் நான் யாரு கண்ணிலையும் படாம இருக்கிறதா தான் நல்லது. இல்லைன்னா பெரிய பிரச்சனை தான். சரி சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். நீ எங்க இருக்கேன்னு என்கிட்ட கூட சொல்லாத. நீ எங்க இருக்கியோ அங்கேயே பத்திரமா இரு, சரியா? சரிதா, அப்ப நான் வச்சுட்டுமா? நீ பத்திரமா இருந்தா. ஒரே நம்பர்ல இருந்து கூப்பிடாதப்பா, வேற வேற நம்பர்ல இருந்து கூப்பிடு, சரியா? சரிதா, நீ சொல்ற மாதிரியே செய்றேன். பா, வக்கீல் வரத்துக்குள்ள வேற ஏதாவது முடிவு பண்ண முடியுமான்னு யோசிக்கலாம், சரியா? நீ பயப்படாம இரு. ஏத்தா ஆண்டாளு, நான் என்ன அம்புட்டு கொடுமைக்காரனா சொல்லுத்தா? ஏத்தா அம்புட்டு பேரு என் மேல இம்புட்டு கோவமா இருக்காங்க. ஐயோ பா, நீ எதுக்குப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்க? யார் எது சொன்னாலும் உன்னை நான் நம்புறேன், எப்பவுமே நம்புவேன், சரியா? சரிதா, எனக்கு அது போதும் தான். அது போதும். யாரு கட்டின பொண்டாட்டியும் என்ன நம்பல, என்ன பெத்த ஆத்தாலும் என்ன நம்பல. அது கூட எனக்கு கவலை இல்லத்தா. நீ நம்புறல்ல, நீ நம்புறல்லத்தா, அது போதும் தான், அது போதும். உன்னை பத்தி எனக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியவும் வைப்பேன். இந்த குடி இருந்தா, இதுல பரோட்டா சப்பாத்தில இருக்கு எல்லாத்துக்கும். சரிங்க மாமா. என் அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து இங்க எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருப்பீங்கல்ல? ஏண்டி, உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பரோட்டா சாப்பிடக்கூடாதானே? அவ்வளவு கவலையா இருந்துச்சுன்னா நீ உட்காந்து தேவடு காத்து பட்னியா காடுறே. உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எங்களை எதுக்கு பட்னியா உட்கார சொல்ற? இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே நீதான். யாருதான்? கரெக்ட் தான். நான் தான் உங்க அப்பனுக்கு தமிழ் எப்படி கடத்தணும்னு சொல்லி கொடுத்தேன். கத்தியோட ஆளை கூட்டு வந்து என்ன எப்படி குத்தணும்னு நான் தான் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு. போதுமா? ஏங்க, நீங்க எந்த நம்பிக்கையில் அவரை நம்புறீங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏங்க போய் சொல்ல போறோம்? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? ஏங்க, என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிக்கிறேன். அப்புறம் எதுக்கடி பயந்து போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிறான்? நேரில் வந்து நிக்க வேண்டியதானே? இந்த ஒருத்தன் தப்பு பண்ணா ஒன்னா சாமி தண்டிக்கும், இல்ல சட்டம் தண்டிக்கும். இது ரெண்டு தண்டிக்கலன்னு வச்சுக்க, உங்க அப்பனை சத்தியமா நான் தண்டிப்பேன்டே. எழுதி வச்சுக்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு உங்க எல்லாரையும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு.
ம் சரி. அவ கிடக்குறா. இந்த பரோட்டால எடுத்து கூட எல்லாரும் சாப்பிடுவோம். சரிங்க மாமா. வாங்க அத்தை சாப்பிடலாம். அத்தை நீங்க வாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நான் உனக்கு அம்மாவா இருக்கிறத விட பாரதி உனக்கு பொண்டாட்டியாவும் தமிழுக்கு நீ அப்பாவாவும் இருக்கிறது தான் உன் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் அம்மா உன்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்ட ஆதி. எல்லாத்தையும் சரி பண்ண முடிஞ்ச என்னால என்ன சரி பண்ணிக்க முடியல ஆதி. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு வாழ்க்கையை கெடுத்துக்கிறத விட இந்த முடிவுதான் இதுக்கப்புறம் நீ வாழ போற வாழ்க்கைக்கு அஸ்திவாரமா இருக்கும். ஆதி, அம்மா எங்கேயும் போகல. பாரதியோட வயித்துல குழந்தையா வந்து பொறப்ப. நீ அடிக்கடி சொல்ற மாதிரி அடுத்த ஜென்மத்துல உனக்கு நான் மகளா பிறந்து உன் அன்புல நான் வளரணும் ஆதி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என் மேல உனக்கு இருக்கிற பாசம் என்னைக்குமே பாரதி மேல கோபமா மாறிடக்கூடாது. ஏன்னா பாரதிக்கும் தமிழுக்கும் நீதான் உலகம், நீ மட்டும்தான் உலகம். பாரதிக்கு தமிழ் மேல இருக்கிற பாசம் தான் என்ன தப்பா நினைக்க வச்சிருச்சு. அது அவ தப்பு இல்ல. அவ இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பாரதி கிட்ட சொல்லிடு, தமிழ் மேல சில நேரம் நான் கோவப்பட்டிருக்கேன். ஆனா என்னைக்குமே அவளை நான் வெறுத்ததில்ல. தமிழ் என்னைக்குமே எனக்கு பேத்திதான். நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு தமிழ் தான். அத மட்டும் நீ பாரதி கிட்ட சொல்லிடு. ஒருவேளை அம்மா உனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போகலாம். ஆனா நான் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன் ஆதி. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ரூபத்துல நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். அம்மா போற ஆதி, உன்னை விட்டு ரொம்ப தூரம் போற. இனிமே திரும்ப வர முடியாத இடத்துக்கு நான் போற ஆதி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.